ஒரு 80 வயசு மாமா கூட அந்த பொண்ணை தூக்கிடுவாரு சார். ரீல் சொன்னியாமா நினைச்சேன். ஏன்னா அவ்வளவு பக்கமா மேட்ச் பண்ணுது. டிங் டக் டிங் டக் ஜிக் 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 குத்து சாங்ஸா போடுங்க அப்படின்னு எல்லாம் டான்ஸ் ஆடுற மாதிரி பாடணும் வாசிங்க அப்படிங்கிறாங்க. ஓபன் பண்ணா நாதஸ்வர இசை வாசிக்கிற போது உங்களுக்குள் என்ன உணர்வு ஏற்படும்? மாலை மாற்றினாள் அப்படின்னு சொல்லி அவங்க வாசிக்க ஆரம்பிச்சதுமே ஒரு 80 வயசு மாமா கூட அந்த பொண்ணை தூக்கிடுவாரு சார். அந்த கல்யாணத்துக்கு போனாலும் அன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆன மாதிரியே அந்த ஃபீல் எனக்கு இன்னும் இருக்கு. எனக்கு ஒரு சீவாளி கொடுங்க. என்ன சத்தமே இல்லை, நான் வாச்சா வர மாட்டேங்குதப்பா. வந்துருச்சு, சத்தம் வந்துருச்சுடா. அப்பா உதறலாம் உருன்னு அடிக்குது. என்னது? வாங்க நீங்க வாங்க, வாசிங்க எப்படி இருக்குன்னு பாப்போம். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. நிறைய ரீல் சொன்னியாமா நினைச்சேன். ஏன்னா அவ்வளவு பக்கமா மேட்ச் பண்ணுது. வாசிக்கிறவர் கூட அவ்வளவு சாகிக்கல. அப்படி சாமர்த்தியமா தொழில கத்துக்கிட்டு சைன் பண்ணிருக்கீங்க. அதாவது இசை இல்ல, சத்தம் வர வைக்கிறதே சாதனை தான் போட்டு. டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. ஆஹா ரீல்ஸ் தெரிஞ்சுக்குங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஆபோகி கேட்பேன், சண்முக பிரியா ராகு கேட்பேன். இதெல்லாம் கேட்கும்போது என்ன அறியாமல் நான் அழுதுருவேன். மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. என்னடி வாய்ஸ் இது? இது கேட்கும் போது ஒரு மாதிரி அந்த ஒரு ராஜாக்கள்லாம் லைக் இப்போ வந்து வராங்கன்னா அந்த ஒரு என்ட்ரி. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. கழுதுகளை செத்து போச்சா? ஓ குரலி வித்தையா? டிங் டக் டிங் டக் ஜிக் 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 டன் டரடடட. தம்பி 4 வார்த்தை பேசினாலும் நறுக்குன்னு பேசுது. சூப்பர் அப்ப. வதண்ணா வதண்ணா வத்தி வடி வேலரே ஏமசிய மருந்து வைக்கவா. சோதிக்காதீங்க நீங்க, சோதிக்காதீங்க. எந்த மரியாதையெல்லாம் உங்களுக்கு தரப்படுவது இல்லை, இதை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கிளைம் பண்றீங்க. ஒரு ஆளுக்கு குறைஞ்சபட்சம் 4 நாள் 8 ரூபா கொடுக்குறது ஒரு நியாயமான அமௌண்ட்டாக இருக்கும். அவங்க இன்னமும் 2000 3000 தான் அவங்க பட்ஜெட். சினி சாங்ஸ்க்கு தான் முதலிடமா இருந்துட்டு இருக்குங்க. சங்கீதம் வந்து ரொம்ப குறைவா தான். பாட்டு வாசிக்கிறவங்களுக்கு தான் வேல்யூ கூட இருக்கு. ஆமா சார். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். சில சாங்லாம் வந்து நாதஸ்வரத்தில் வாசிக்கவே முடியாது. அந்த சாங் அவங்க கேட்பாங்க வாசிக்க சொல்லி. குத்து சாங்ஸா போடுங்க அப்படின்னு எல்லாம் டான்ஸ் ஆடுற மாதிரி பாடணும் வாசிங்க அப்படிங்கிறாங்க. அவங்க ஆறதுக்கு அது சௌகரியமா இருக்கும்னு அந்த சாங்கை கேட்டாங்கன்னா அந்த சாங் எங்களால் வாசிக்க முடியாது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அது பொருந்தாது.